தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பு சிறப்பு குழு எடுத்துள்ள முக்கிய முடிவுகள். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கற்பித்தலில் ஈடுபட போவதில்லை, போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. வடக்கில் காவல்துறை கடற்படையின் அராஜகம், ஆரம்பமானது விசாரணை. வியாழேந்திரனின் மெய் பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டவரின் தாயார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் கூட்டாக விடுத்துள்ள வேண்டுகோள். யாழ்ப்பாணம் செல்கின்றார் இந்திய வெளியுறவு செயலாளர். இன்று இலங்கையில் நங்கூரமிடும் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள். 3 மாத காலம் அவகாசம் வழங்கினார் கோட்டாபய ராஜபக்ஷ. மட்டக்குழி ராணுவ முகாமின் அதிகாரிக்கு விளக்கமறியல். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் அமுலில் இருந்து தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார வழிகாட்டுதல்கள் செயற்படுத்தப்படுகின்றதா என்பதை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்று கோவிட் தடுப்பு சிறப்பு குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் மக்கள் கூடினால் மீண்டும் கோவிட் தொற்று நோய் பரவுவதை தடுக்க வழங்கப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் பசில் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். காணொலி தொழில்நுட்பம் மூலம் நேற்று காலை நடைபெற்ற கோவிட் தடுப்பு சிறப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை கூறினார். இதுகுறித்து ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அரசு மற்றும் தனியார் துறை பணியாளர்களை பணிக்கு அழைப்பது, போக்குவரத்து விடயங்களில் பின்பற்ற வேண்டிய சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் தொடர்புடைய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மொத்த மக்கள் தொகையில் 30 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 95% இரு அளவுகளிலும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கோவிட் தடுப்பு குழு தடுப்பூசிகளின் விரிவான கணக்கெடுப்பை நடத்த முடிவு செய்துள்ளது. சுற்றுலா மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க எடுக்க வேண்டிய சுகாதார நடவடிக்கைகள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மேலும் தொற்று நோயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் மக்களின் வாழ்க்கையை தக்க வைப்பது என்பது குறித்து சுகாதார நிபுணர்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு வழங்கவும் செய்யப்பட்டது. பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு திறக்கப்பட்ட பின்னர் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. என்றாலும் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இதுவரை எங்களுடன் கலந்துரையாடவில்லை. பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக இருந்தால் அது தொடர்பில் மேற்கொள்வதற்கு பல நடவடிக்கைகள் இருக்கின்றன. பாடசாலைக்கு தேவையான சுகாதார பாதுகாப்பு, மாணவர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கின்றன. அதன் பின்னரே பாடசாலைகளை ஆரம்பிக்கலாம். அத்துடன் பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாடுபூராகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொண்டு அதிபர் ஆசிரியர் போராட்டத்தை புதிய வடிவத்தில் தொடர்ந்து முன்னெடுப்போம். எமது இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சங்கம் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்களும் ஆதரவளிப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அதனால் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலைக்கு செல்ல மாட்டார்கள் என குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தாவிட்டால் நாட்டில் மீண்டும் கோவிட் என்ற ஆபத்தான அலை எழலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் குழு சுகாதார அமைச்சருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் சமீபத்திய வழிகாட்டுதல்களின்படி இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தடுப்பூசி போட்ட சான்றிதழை சமர்ப்பித்த நிலையில் PCR பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்டனர். PCR சோதனைகளுக்காக தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சில சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்றும் இது மீண்டும் கோவிட் அலைக்கு வழிவகுக்கலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் சுகாதார அமைச்சிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறான வாய்ப்பு ஏற்பட்டால் சுகாதார அமைச்சு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாணத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டமை மற்றும் மன்னாரில்
கடற்படையினரால் பொதுமக்கள் தாக்கப்பட்டமை தொடர்பாகவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் கடந்த 23ஆம் தேதி தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்த சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களின் கைதுக்குரிய காரணம் கைது செய்யப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள், நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண காவல் நிலைய தலைமை காவல் பரிசோதகருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை மன்னார் பேசாலை வங்காளைப்பாடு கிராமத்தில் உள்ள கடற்றொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான பூரண விளக்க அறிக்கை ஒன்றினை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு பேசாலை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பேசாலை காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிக்கையும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இரு முறைப்பாடுகளும் 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரனின் மெய்ப்பாதுகாவலரால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் பாலசுந்தரத்தின் தாயார் அதிர்ச்சி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். எனது பிள்ளையை அடி என அடித்து கொன்று போட்டு சுட்டு போட்டார்கள். இந்த கொடுமையை கேட்க ஆள் இல்லையா? எங்களுக்கு நீதி வேண்டும் எனவும் அந்த தாயார் கதறுகிறார். ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரனின் வீட்டின் முன்னால் அவரது மெய்ப்பாதுகாவலர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மெய்க்காவலரின் வழக்கு விசாரணை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் வி. தியாகேஸ்வரன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 4ஆம் தேதி திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்காக படுகொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் பாலசுந்தரத்தின் தந்தையான வேலுப்போடி மகாலிங்கம் மற்றும் தாயாரான மா. சின்னம்பிள்ளை நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர்கள் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போது மட்டக்களப்பு போலீசார் பார்க்க மாட்டினோம். இதனை சிஐடியிடம் கொடுக்குமாறு நீதவான் தெரிவித்தார். ஆனால் அதற்கு போலீசார் ஒரு பதிலும் கொடுக்கிறார்கள் இல்லை. இந்த ஆட்டோக்காரன் தான் எனது பிள்ளையை கொலைக்கு கொடுத்தவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனை பிடிக்க வேண்டும். எனது மகன் படுகொலை செய்யப்பட்டு இன்று 100 நாட்கள் கடந்துள்ளதாகவும் 8வது தடவையாக வழக்கு தவணை போகின்றது. போலீசார் ஒன்றும் தெரிவிக்கவில்லை. ஏறாவூர் போலீசார் தலைமையில் விசாரணை நடைபெறுகின்றது. அவர்கள் பணக்கார அரசியல்வாதி, நாங்கள் ஏழைகள் என்பதால் எதுவும் நடக்கவில்லை. இந்த கொடுமையை கேட்க ஆளில்லையா என எனது மகனின் படுகொலைக்கு நீதி வேண்டும் என படுகொலை செய்யப்பட்டவரின் தாயாரான மகாலிங்கம் சின்னம்பிள்ளை கண்ணீர் மல்க கூறினார். கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரனின் மெய்ப்பாதுகாவலர் பொதுமகன் மீது துப்பாக்கி சூடு நடாத்தியதில் 34 வயதுடைய மகாலிங்கம் பாலசுந்தரம் என்பவரை உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் வியாழேந்திரனின் மெய்ப்பாதுகாவலர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் GSP+ வரி சலுகையை வழங்கும் முன் நாட்டின் மனித உரிமையை சுட்டெண்ணை ஆராய வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ் ஊடக அமைப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அத்தகைய வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒரு நாட்டுக்கு GSP+ வரி சலுகையை வழங்குவதற்கு முன்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 27 நிபந்தனைகளுக்கு அந்த நாட்டு அரசு இணக்கம் தெரிவிக்க வேண்டும். இலங்கை அரசானது போர் நடைபெற்று 10 வருடங்கள் கடந்த நிலையில் காணாமல் ஆக்கப்படுதல், அரசியல் கைதிகள் விவகாரம், காணி அபகரிப்பு, பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமான கைது நடவடிக்கைகள் என்பன தொடர்ந்த வண்ணமே உள்ளன. இன்னொரு புறம் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஐநாவில் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மரண சான்றிதழ் வழங்குவதற்கு எமது உறவுகள் காணாமல் போனவர்கள் அல்லர், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். இதனை சர்வதேசம் நன்கு உணர வேண்டும். மரண சான்றிதழ் வழங்குவதற்கும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அவர் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழர்களின் விவசாய பூமி பெரும்பான்மை இனத்தவர்களால் அபகரிப்பு செய்யப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் உண்ண வழியின்றி தமது நிலங்களை இழந்த நிலையில் காணப்படுகின்றனர். 1984ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அகதி வாழ்க்கை நடாத்தி வரும் நிலையில் அரசாங்கமானது தீர்க்கமான முடிவொன்றை மக்களுக்கு வழங்க வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் மீனவ மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் அவர்களின் தொழில்துறைகளை கடற்படையினர் இன்னும் விடுவிக்காமல் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். தமிழ் மக்களின் மீன்வளத்தை தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் அனுபவித்து வரும் நிலையில் இதனை நம்பி கடற்தொழிலில் ஈடுபட்டவர்கள் மாற்றுத் தொழிலை செய்ய நடவடிக்கை நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது.
யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட பொதுமக்களின் 3500 ஏக்கர் காணிகளில் சுமார் 500 ஏக்கர் காணிகள் தொடர்ந்தும் பாதுகாப்பு தரப்பினரின் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் வடக்கில் சிறந்த விளைச்சலை தரக்கூடிய 2000 ஏக்கர் வளமான விவசாய காணிகள் தொடர்ந்தும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் விடுவிக்கப்படாமல் உள்ளன. இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு அரசு GSP+ வரி சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குவதற்கு முன்னர் குறித்த விடயங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊடக சந்திப்பில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதிகள், வலிகாமம் வடக்கு மேல்குடியேற்றம் புனரமைப்பு சங்க தலைவர், கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் செயலாளர், மாதர் சங்க உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சட்டத்தரணி என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ளும் இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா யாழ்ப்பாணத்திற்கும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் வெளியுறவு செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேயின் அழைப்பின் பேரில் நாளை முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் நீண்டகால உறவுகளை ஒருங்கிணைப்பதற்கும் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளியுறவு செயலாளருடனான இருதரப்பு சந்திப்பை அடுத்து இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரிங்லா இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர், நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார செயலாளர் இலங்கையில் தங்கியிருக்கும் போது கண்டி, திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் வெளியுறவு செயலாளராக பதவியேற்ற பின்னர் அவர் இலங்கை விஜயம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். ஜப்பான் கடற்படையின் 2 பாரிய கப்பல்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளன. பசிபிக் வலயத்தின் ஏனைய நாடுகளுடன் இருதரப்பு பயிற்சியில் ஈடுபட்டதை அடுத்து இந்த கப்பல்கள் இலங்கைக்கு வரவுள்ளன. இரு போர்க்கப்பல்களும் இலங்கைக்கு வருகை தருவது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு சிறந்த சந்தர்ப்பமாகும் என ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியலமைப்பு சட்டவாக்கு சபைக்கு இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் 3 மாத காலத்தை வழங்கியுள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இதை நிறைவு செய்யுமாறு குறித்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டவாக்கு சபைக்கு முன்னர் அரசு அதிபர் அறிவித்திருந்தார். எனினும் அந்த பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்பதனால் மேலும் 3 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன. அரசியலமைப்பு சட்டவாக்கு சபை கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் வாரத்தில் சில முறை கூடி இந்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படும் யோசனைகளை ஆராய்ந்து வருகிறது. மட்டக்குழி ராணுவ முகாமில் கட்டளை அதிகாரியாக செயற்படும் லெப்டினன்ட் கர்னல் சமந்த திலகரத்ன உள்ளிட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லோச்சினி அபிவிக்ரம நேற்று உத்தரவிட்டார். தொட்டலங்க எல்லை விளையாட்டுக் கழக தலைவராக செயற்பட்ட அகில சம்பத் ரத்னஸ்ரீ எனப்படும் 3 பிள்ளைகளின் தந்தையான 36 வயதான ஒருவரை கொலை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் தொடர்ந்த வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்களில் ஒரு பெண்ணை தவிர்த்த ஏனைய அனைவரும் புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளாக செயற்படுவார்கள் என்பதால் சிறைச்சாலையில் அவர்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறும் உத்தரவிடுமாறு கோரி பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றில் கோரிக்கை விடுத்தனர். சந்தேக நபர்கள் புலனாய்வு பிரிவின் செயற்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவும் மாறாக நன்றாக திட்டமிட்டு பொதுமகன் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதால் வரப்பிரசாதங்களை வழங்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு தம்மால் முடியாது என மேலதிக நீதவான் இதன்போது சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயக மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.